ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் என் ஸ்டைலில். எவ்வளோ காய் இருந்தாலும் கத்திரிக்காய் காரக்குழம்பு மாதிரி வராது. கடாய் வச்சு கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதே கடாயில் எண்ணெய், கடுகு, வெந்தயம் தாளிச்சிட்டு நறுக்கின வெங்காயத்தை போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாதி பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு நல்லா உரிச்சு அதிலே போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு பேருக்கு குட்டி கட் பண்ண தக்காளியுமே போட்டுருங்க. தக்காளி கூட கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா ஒரு சேர வதங்கிட்டோம். நல்லா கலக்கி விடுங்க. அது எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வருதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்ட பேருக்கு அதில் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் நல்லா போட்டு கரைஞ்சிட்ட பேருக்கு இதை வதக்கி வச்ச கத்திரிக்காய் போட்டுருங்க. எதுக்கு கத்திரிக்காய் வதக்கிட்டு போடுறோன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளியை வந்துட்டு சுடு தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், கசகசா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா கொதித்து வந்துட்டு போயிருக்கு. இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வந்துட்டு போயிருக்கு. சூப்பராக சாப்பிடுங்க.